இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிற நாம் ஆபிரகாமின் சந்ததி. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவினுடையவர்களாய், அவருக்கு சொந்தமாய் மாறுகிறோமோ அவர்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். எனவே நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருந்தால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாகி அதை நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவினுடையவர்களாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.